இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்புவது வந்து ஆசீர்வாதமா அல்லது சாபமா? நேற்று ஒருத்தர் அடித்திருந்தார், நான் கொஞ்சம் காசு வெளியே எடுத்துட்டேன், எனக்கு வந்து காசு காணா சோசியலுக்கு போகிறேன், என்ன செய்யலாம்? அப்போ எடுத்த கொஞ்சம் காசு எங்கே? அப்போ இப்படியான பிரச்சனை இங்கே வந்து இருக்கின்றது. அதை ஊரில் கொண்டு வீடு கட்டிட்டாராம். வீடு அந்த வீடு யார் பார்க்கறது? எப்படி பார்க்கறது? வீடை வந்து இப்படியான ஊரில் போய் வீடை கட்டி வீடை நிம்மதியாக வாழ்றோன்னு பல பேர் போயிருக்காரு. அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வீடு கட்டுறது நல்ல விடயம் தான். அது இங்கே இருந்தானே இலங்கையில் இருந்தானே உங்களுக்கு அந்த வசதியோ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது, உங்களுக்கு அதுக்குரிய காசு பணங்கள் இருக்குன்னு சொல்லிக்க அது ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். என்னன்னு சொன்னால் அது ஒரு மனிதனின் முன்னேற்றத்துக்குரிய பாதையாக தான் காட்டுது. ஒரு வீடு கட்ட முடியுமா இல்லை வாங்க முடியுமா என்று சொன்னால் முக்கியமான விடயம் இதில் என்னென்னு சொன்னால், உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடுகளை கட்டுறீங்களா, உங்களோட சக்திக்கு மீறி வீடுகளை வாங்குறீங்களான்னு சொல்லி நீங்கள் நினைச்ச மாதிரி வீடு வாங்குறீங்களா, இல்லாட்டிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இல்லாட்டி உங்களோட சொந்தக்காரன் வீடு வாங்கிட்டான் அவனோட பெருசாக வீடு வாங்கி காட்டோனக்காண்டி வீடு வாங்குறீங்களா, இல்லை உங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை கட்டுறீங்களா? கூடுதலான இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வீடு நார்மலாக ஒரு நல்ல வீட்டில் வாங்கி கட்டலாம். ஆனால் அவன் இவ்வளோ கட்டியிருக்கிறான், இவன் இவ்வளோ கட்டியிருக்கிறான், அவனோட கட்டணும், இவனோட பெற்றான இது செய்யணும்னு சொல்லி அளவுக்கு மீறின கடனுக்குள்ள போய் இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போய் கூடுதலான வெளிநாட்டுக்காரர்கள் ஊர்ல வீட்டை கட்டி போட்டு இங்க வீட்டில் இருந்து கொண்டு கேமரா மூலம் போனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்க ஒருத்தரும் இல்லை, அதே நேரத்தில் அந்த வீட்டில் ஒருத்தரும் இல்லை, இல்லாட்டிக்கு வேற ஒருத்தர் தான் அந்த வீட்டில் பராமரிப்பர் என்று சொல்லி அந்த வீட்டை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இங்கேயும் ஒரு வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இல்லாட்டி கஷ்டத்தில் இருந்து கொண்டு கோடிக்கணக்கில் அங்கே கொண்டு காசில் போட்டு வீடெல்லாம் கட்டி போட்டு ஆனால் அங்கேயும் போறையில இங்கேயும் வாழ்றையில இப்படி ஒரு வாழ்வு முறையிலையும் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் சொல்லல. அதே நேரத்தில் வந்து நீங்க ஒரு வீட்டை கட்டி நீங்க அங்க போய் இருக்க போறீங்க, நீங்க வந்து ஃபுல்லா அங்க போய் இருக்கணும் இல்லை, நீங்க 6 மாசத்துக்கு இங்கே இருந்து 6 மாசத்துக்கு அங்க இருக்கிறீங்கன்றா கூட உங்களுக்கு அதுல ஒரு பயன்படுது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு நீங்க உழைச்சதுக்குரிய பயன். ஆனா நீங்க வந்து வருடத்தில் 1 கிழமையோ 2 கிழமை அந்த வீட்டுல போய் நிக்கிறீங்க, மிச்சம் 50 கிழமை வருஷத்தில் வந்து நீங்க அந்த வீட்டுக்கே போறேல. ஆனா அதுக்கும் அந்த வீட்டுக்கும் செலவு வருது. தோட்ட வேலை பார்க்கணும், கிளீனிங் பண்ற வேலை பார்க்கணும், தண்ணி காசு கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எல்லா விஷயமும் ஓடிக்கொண்டா இருக்க வேண்டிய உங்களுக்கு ஒரு பக்கத்தில் செலவும் இருக்குது. இல்லாட்டிக்கு நீங்க இன்னொரு ஆக்களை நம்பி அந்த வீட்டுல இருத்துனீங்கன்னு சொன்னா இன்னொரு ஆக்கள் அந்த வீட்டை வாழ்ந்தோன்னு இருக்கிறாங்க. அதால் வந்து நீங்க ஒரு வாடகை பணம் கூட கேட்க முடியாது. உங்களோட சொந்தங்களை நீங்க சொந்தத்துக்கு வீட்டை கொடுக்க அதில் கூட பிரச்சனைகள் வருது. நாளைக்கு அந்த சொந்தங்களை வந்து வீட்டுல இருக்க வச்சு பிறகு வந்து அவையில நீங்க ஒரு காலகட்டத்தில் திரும்பி போய் அந்த நான் இருக்க போறீங்கன்னு சொன்னா அவையில அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்றது, இப்படியான பிரச்சனைகளும் வந்து உருவாகிற சந்தர்ப்பமும் நடக்கிறது. இப்ப 2 பக்கம் இருக்கு. வீடு காலியான வீடுகளும் இருக்குது, இல்லாட்டிக்கு வீட்டுக்கு ஆக்கள் இருந்து அந்த வீட்டுக்குள்ளே குடும்ப பிரச்சனைகள் வர சூழ்நிலை வந்து உருவாகுது. உண்மைதான். என்னென்னு சொன்னால் எனக்கு பல பேர் பல விடயங்கள் சொல்லியிருந்தார்கள். அக்கா வெளிநாட்டுல, தம்பி அண்ணன் ஊர்ல ஒரு வீட்டை வாங்கி விட்டு இருந்தான்னு சொன்னா அந்த வீடை பராமரிக்கிறது. சிலருக்கு அந்த வீடை வந்து ஒரு ஆளுக்கு வாடகை கொடுத்தா வாடகை 2 வருஷம் முடிய எழுப்பி பிறகு இன்னொரு ஆளுக்கு வாடகை கொடுக்கும் பொழுது அது திருத்த வேலையில் வருது. இந்த திருத்த வேலை வரும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால், திருத்த வேலையில் வந்து ஓகே ஒரு பாத்ரூம் போடணும், கிச்சன் போடணும் என்று சொல்லி வரும்பொழுது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா தான் இந்த இது முடியுதுன்னு சொன்னால் அவர்கள் அந்த வீடு கட்டுறோட சேர்ந்து பணத்தின பிரைஸை கூட்டி அக்காக்கோ அல்லது அன்னைக்கு அடித்து இந்த வீட்டுக்கு இவ்வளோ முடியுது, 2 லட்சம் முடிஞ்சா அங்கே 3 லட்சத்தை வாங்கிடும். ஏன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தானே வீடு, நான் 2 செலவுக்கு தேவை தானே. சொந்த சௌரவம் அப்படி செய்யுது. பிரத்யாசத்துக்கு பெரியவே இல்லை. நோமலா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு எதிரி வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளான் இருக்கு. உங்களோட சௌரம் தான் உங்களையே பார்த்து ஆத்திரப்படும். என்னோட படித்தவர், என்னோட பிறந்தவர், என்னோட வாழ்ந்தவர், வேறு இப்படி வெளிநாட்டுக்குள்ள பணத்தை வச்சு கொண்டு இருக்காரா? அது காரணம் நீக்கலாம். இங்கே போய் சொல்றீங்க நான் அது வச்சுக்க இது வச்சுக்கணும், அவைக்குள்ளே ஒரு பராம உள்ளால வருங்க. அதான் அப்போ இப்படி வீடுகளை கட்டுப்போடு கூட உங்களுக்கு ஏதாவது வழி இந்த பணத்தை நாங்கள் வாங்கிடுவோம். ஆனால் அவருக்கு தெரியாது இங்கே அக்காவோ அண்ணனோ காலவை போய் இரவு மட்டும் ஓடி 7 நாள் வேலையை போய் இந்த பணத்தை செய்து பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், பிள்ளைகள் படிப்பை பார்க்கணும், வீடு கட்டணும், இங்கே வந்து கிரகம் கட்டணும், மருத்துவ வேற ஒரு செலவுகள் இருக்கு, கார் கட்டணும், காருக்கு இன்சூரன்ஸ், இப்படியான பிரச்சனை இருந்தும் பணம் இல்லை. மாதம் முடிஞ்சால் 25 சம்பளம் வந்தால் 5ஆம் தேதி இந்த பணங்கள் அவ்வளோ வெளியே போயிடும். அதுக்கப்புறம் பணம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கிருந்து அதுக்கு செலவு இதுக்கு செலவுன்னு இந்த பணம் கொடுத்த பிறகு அந்த பணத்தை கொடுத்ததுக்காக பணம் இல்லை, மனுஷிக்கு கொஞ்சம் காசு சேர்த்து அந்த பணத்தை கேட்கும்போது வீட்டுக்குள்ளே
பிரச்சனை உருவாகுது. நீ உண்டால் கொடுக்குற, நான் என்னால் கொடுக்குறேன், இப்படியா பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாத வாழ்க்கையிலும் இங்கே இருக்கின்றது. எல்லாரும் இல்லை, சில பேருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். ஏன்னா அப்போ வந்து ஏன் இந்த பணத்தை கொடுக்குங்க? இந்த பணத்தை கொடுக்காத எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு மன அழுத்தம். பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த பணம் அனுப்பிட்டா அந்த பணத்துக்கு என்ன செலவுன்னு தெரியாது. பணத்தை கேட்டுருந்தீங்கன்னா பணத்தை கொடுத்துருந்தேன், அது செய்தோம் இது செய்யணும், பிறகு அடுத்த முறை வந்திக்கணும், பிள்ளைக்கு செலவுக்கு போகணும், பிள்ளைக்கு சாபத்துக்கு போகணும், பிள்ளைக்கு கல்யாணத்து, இப்படியான ஆடம்பர வாழ்க்கை அங்கே வாழ்கிற. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 மீட்டர் 20 மீட்டர் போகிறதுக்கு கூட ஆட்டோ தான் பிடிச்சிட்டு போயிடும். ஆட்டோ செலவு 5 ரூபா வேறு. நாங்கள் இங்கே வேலைக்கு போகிறதுக்கு காலம் குழம்பி நடந்து போய் ட்ரெயின் எடுத்து அடுத்த ட்ரெயின் எடுத்து அடுத்த பஸ் எடுத்தால் வேலைக்கு போகிறோம். ஆனால் அவைக்கு அது வந்து தெரிவதில்லை. அங்கே எடுத்தோன்னா ஆட்டோ பிடிக்கணும், எடுத்துகிற பஸ் பிடிக்கும், எடுத்துகிற கார் பிடிக்கும், எடுத்துகிற மோட்டர் சைக்கிள். அந்த காலங்கள்லாம் சைக்கிளாக இருந்து இப்போ வீட்டுக்கு வீடு 1க்கு 4 மோட்டர் சைக்கிள் வாங்கினவங்க கூட நிற்கின்றது. ஆனால் அவருடைய செலவுகள் கூட, வருமானம் குறைவு, செலவு கூட. இங்கே எங்களுக்கு வருமானம் இருந்தாலும் அதுக்கு மேலே எங்களுக்கு செலவு இருக்குது. அங்குள்ளவர்கள் இதை பற்றி விளங்குவதில்லை. இப்போ எங்களுக்கு கேள்வி வந்து இப்படி எங்களை வருத்தி அந்த பணத்தை அனுப்பி இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ மன அழுத்தம் நாங்கள் பெற வேணுமா? இது ஒரு கேள்வி இருக்கு. இதில் இன்னொரு கேள்வி இருக்குண்டு. நீங்கள் இப்போ இவ்வளோ பணத்தை அனுப்புறீங்க, சரி அங்கேருந்து கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கொஞ்சம் கடனாக தாங்க, 2 வருஷம் 3 வருஷம் தாரணும், அந்த வீடு வாங்க போகிறேன், ஏதோ செய்ய போகிறோன்னு. ஆனால் அந்த கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் திரும்பி வாங்க முடியாது. ஸோ முதலாவது பிரச்சனை. 2வது பிரச்சனை கேள்வி உண்டு. நீங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை சொன்னால் அங்கே உள்ளவர்கிட்ட ஒரு 1000 ரூபா அங்கேருந்து இங்கே அனுப்ப சொல்ல முடியுமா? அங்கேருந்து யாராவது வாங்கியிருக்கணுமா? ஒரு ஆளை சொல்லுங்கள். இந்த வெளிநாட்டு உள்ளவை இதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள். ஊர்லேருந்து யாராவது இங்கே பணம் எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு உதவி செய்யணுமா? இந்த விடயத்தை நாங்கள் இங்கே கொண்டு வர போகிறோம். இது வந்து இன்னும் கூடுதல் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கட உறவுகளுக்கு பணம் அனுப்புவது ஆசீர்வாதமா சாபமா? என்ன விடயம் நினைக்கிறீங்க? அது அனுப்புற விடயங்களை பொறுத்து இருக்கின்றன. அதாவது ஒரு கஷ்டமோ இல்லாட்டிக்கு ஒரு தேவை இருக்க வேண்டிய இடத்துல, இல்லாட்டிக்கு உங்களுக்கு சூழ்நிலை விளங்குது, அந்த குடும்பத்தின் சூழ்நிலை பிரச்சனை தெரிந்து அவர்கள் அவைகளால் முடிஞ்ச விஷயத்த மேக்சிமம் செஞ்சு, ஆனால் அவைகளுக்கு வந்து காசு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மருத்துவ விதமான ஒரு எமர்ஜென்சி, அந்த இடத்தில் வந்து நீங்கள் அந்த காசு அவைக்கு தேவை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டிக்கு ஒரு உயிரிழப்பு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குண்டாக்க உதவி கேட்பதில் கண்டிப்பாக தவறில்லை, கொடுப்பதும் தவறில்லை. அதே நேரத்தில் ஒரு படிப்பு விடயம், அவையில் வந்து 2 பேர் வேலை செஞ்சும் அவைகளுக்குரிய காசு அங்கே காணாமல் இருந்து படிப்பிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க. அதுவும் என்ன விடயம்? அந்த புள்ள படிப்பிச்சு அந்த புள்ள நாளைக்கு நல்ல ஒரு உத்தியோகம் போனால் அந்த புள்ள அவையோட குடும்பத்தை டிரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நான் உருவாகி கொடுத்துட்டோம் என்று சொன்னாலும் உங்களுக்கு ஒரு சுமை வந்து இறங்குது. முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், படிப்பில் நாங்கள் செலவழிச்சோம்னு சொன்னால் அவையவே என்ற குடும்பங்கள் அவையவே பார்க்க வலிக்கிட்டாலே வெளிநாட்டுக்காரர் என்ற சுமையலும் வந்து குறைஞ்சு போயிடும். அது ஒரு முக்கியமான விடயம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மாறணும். இந்த வெளிநாட்டில் இருக்கவே அங்கே போனால் தேவையில்லாமல் ஆடம்பரத்தை காட்டுறதோ இல்லாட்டி காசுல கொடுக்குறதோ, மற்றது வந்து நீங்கள் வந்து அங்கே போயேக்க நீங்கள் வந்து விளம்பரம் படுத்தி கொண்டு தெரிஞ்சுங்க. இங்கே வந்து வாழைக்க உங்களுக்கு படுக்கிறதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, 1க்கு 4 வேலைக்கு போகிறீங்க. ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து தேவையில்லான ஆடம்பரங்கள் பண்ணுறபடியால் தான் இப்போ சில நியூஸ்களில் வர பிரச்சனைகள் மாதிரி ஆனால் பிரச்சனைகள் நடக்கின்றது. அதில் வந்து இது பண்ணணும். அந்த இப்படியான விஷயங்கள் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு சொன்னால் யாருக்கு தெரியுமா? நான் சொன்ன மாதிரி உங்களோட உறவுகளுக்கு தான் தெரியும். நீங்கள் ஊரில் நிற்கிறீங்க, என்ன சுச்சுவேஷன் இருக்கீங்க. பிரத்தியாருக்கு தெரியாது, உங்களோட சுச்சுவேஷன் ஒன்றுமே தெரியாது. உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையா, நீங்கள் வாரீங்களா வரையிலையா, இந்த இன்ஃபர்மேஷன் யார் மூலம் போகுது? உங்கள் உற்றார் உறவினர் மூலம் தான் இப்படியான இன்ஃபர்மேஷனும் போகுது. இந்த போட்டி, பொறாமை, எரிச்சல் இப்படியான விஷயங்கள் வந்து என்னத்தால் உருவாகுது? இன்னொருத்தர் தன்னை விட நல்லா இருக்கணும் என்று நினைக்க அதால இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது. முக்கியமா இந்த விஷயம் வந்து மாறணும். இங்க இருக்கிறவேல் தங்களோட வாழ்க்கையில பார்க்க முயற்சிக்கணும், அங்க இருக்கிறவேல் அவைன்ற வாழ்க்கையில பார்க்க முயற்சிக்கணும். அதே நேரத்தில் வந்து நாட்டை எப்படி முன்னேற்றலாம், இங்க என்ன செய்யலாம், இன்டகிரேஷன் ஆகலாம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே வேலைக்கு போகாம வெட்டியா இருந்து கொண்டு வெளிநாட்டு காசை நம்பிக்கொண்டு இருக்க போறீங்கன்னு அது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஏண்டா முதல் ஜெனரேஷன் வந்து அண்ணா சொன்ன மாதிரி எல்லாரும் பென்ஷன் போற வயசுல ஏற்கனவே பென்ஷனுக்கு போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க ஒழுங்கா தங்களை உடம்புகளை பார்க்காம இப்ப எல்லாரும் வருத்தத்தோடையும் துன்பத்தோடையும் தான் கூடுதலான இருக்கணும். அதே நேரத்தில் அவர்கள் கூடி சொன்னா அவர்கள் தானே 40 வருஷமா காசு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று சொன்னா எனக்கே வர்ற வருமானம் காணாது, அரசாங்கம் மினிமம் வருமானத்துல இருக்கிறேன்னு சொன்னா கூட அதை நம்புறார்கள். இல்லைன்னு சொன்னா பழகி போச்சு, ஒரு பழக்க தோஷம். அது எங்கட தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விடயம். ஒரு பழக்க தோஷம் என்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா அதை மாற்றுறது ரொம்ப கடினம். ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த முயற்சி எடுத்தா ஒரு பக்கத்தில் வந்து பிழை சொல்ல முடியாது, 2 பக்கத்திலையும் பிழை இருக்கிறது, நல்ல விடயங்களும் இருக்கிறது. ஆனா
கூடுதலாக பிள்ளையான விடயங்கள் நடக்கிற பிறையால இந்த விஷயத்தை நாங்கள் இப்ப கொண்டு வந்திருக்கிறோம். பிள்ளைகளை பார்க்கணும், என்ற பிள்ளைக்கு வசதியில பிள்ளைய படிப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆட்ட காசை வாங்கி இப்படி வேற வேறு ஆட்கள் அடித்து பணத்தை வாங்கினவே இருக்கு. ஆனால் பிள்ளை படிக்க போய் அந்த பணத்தை வச்சு தாங்கள் குடிக்கிறது கொள்வது ஜாலியாக வாழ்க்கை வாழ்றது நடந்திருக்கு. எல்லாருமே சில இடங்கள் நடந்திருக்கு. இது எனக்கும் நடந்திருக்கு. ஒரு அம்மாவுக்கு உதவி செய்ய காலையிலாண்டு உதவி செய்தால் கோழிப்பண்ணையை பாட்டு கொடுப்போம்னா கோழிப்பண்ணையை பதிலாக அந்த காசு முழுக்க தான் எடுத்து ஏதோ குதிரை ஆடிக்கணும். அது பண்ணி அவருக்கு பணம் அனுப்புறது இல்லை. ஏனென்றால் இப்படி தேவையில்லாமல் இந்த நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு உழைக்க பணத்தை அங்கே அனுப்பி அதை என்ஜாய் வாழ்க்கை. ஆகவே உறவுகளே, இந்த நாட்டை நாங்கள் வாழ்றதுக்கு எங்களை வழியை பார்க்கணும். அதை விட இந்த பணத்தை நாங்கள் வச்சு நாங்கள் வாழ்றத அங்கே கொடுத்து அவைய கொடுத்து பிரச்சனை வளர்த்து பணத்தை கொடுத்தா பிரச்சனை வரும். பணத்தை கேட்டு இல்லைன்னா 3 வாரத்தில் போயிடும். கொடுத்து அதை திருப்பி கேட்டு அது விரையில் கொண்டு அதில்பட்ட பிரச்சனை வந்து இங்கே சேரும். ஆகவே பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இனி பணம் யாரும் அனுப்ப போகிறதில்ல. அங்குள்ளவே அதை விளங்க போகணும். இது பொதுவாக தான் நாங்கள் சொல்கிறோம் என்றால் இங்கே உள்ளவையாலும் பணம் அனுப்ப முடியாது. ஜெனரேஷன் மாறிவிட்டது. அங்கே உள்ளவையும் நாங்கள் தாங்க உழைத்து வாழ வேண்டிய பிரச்சனை தான் பார்க்கணும். சில சொல்லியிருந்தோம், நீங்கள் என்ன இப்படி உள்ள போட்டிருக்கீங்க, ஆனால் வெளிநாட்டிலிருந்து வர நீங்கள் தான் இங்கே வந்து உங்களோட பணத்தை காட்டி வீடுல விலையேற்றீங்க கொள்றீங்கலாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அது 1-2 பேர் செய்திருக்கலாம். ஆனால் அப்படியான மேலே சொன்ன மாதிரி அப்படியே வீடை வாங்கி என்னத்தை காண்டினோம் ஒன்றுமே இல்லை. அவரை இன்னொரு அண்ணன் பேசியிருந்தார், நான் இவ்வளோ அளவு கூடுதலான பணம் அனுப்பியிருந்தேன், இப்பொழுது ஃபெரிக்கு போகும்போது எங்களை வந்து ஒரு ஏளனமாக பார்க்கணும். ஏன் வெளிநாடு வந்து அங்கே ஹோப் அழுகுறேன், அங்கே அது கழுவுறாருன்ட்டு ஏழப்பல். இவ்வளோ ஆழம் வாங்கின பணத்தை பற்றி என்ன உதவியை பற்றி எந்த இதுவும் இல்லை, எங்களை மதிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் மனுஷரா இப்போ தமிழ் நாட்டோடு பேச்சுன்னு கூட தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், அது போட்டிருக்கேன். இப்படி ஆதங்களும் இருக்கும். நீங்கள் என்ன ஊரில் உள்ளவ இங்கே உள்ள வாங்கி உங்களோட படங்களை வாங்குறீங்க, வாங்கி முடிஞ்சு உங்களோட இது முடிஞ்சது, அது பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அது இருந்து தந்தீங்க, நாங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டோம். அப்படியான வாழ்க்கை தான் போய்கொண்டிருக்கேன். ஆனால் நீங்களும் விலகிக் கொள்ளுங்க. இனி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வராது. நீங்கள் உழைச்சி வாங்கணும். இங்கே உள்ள பணம் அனுப்ப மாட்டோம். ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்துட்டு பிள்ளைகள் யாருக்கும் உதவி செய்ய மாட்டோம், தான் வாழ போயிடும். ஆகவே இது ஒரு முடிவுக்கு வரும். இன்னொரு 4-5 வருஷத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு கண்டிப்பாக. ஆனால் இன்னொன்று விலை கொடுங்க, இந்த வெளிநாட்டு ஊருக்கு போகிறவ படம் காட்டாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு டிக்கெட்டுக்கு கேட்குறது 10 இடங்களில் 10 ரூபாய்க்கா டிக்கெட்டுக்கு தெளிவாடிக்கணும். இந்த ஊருக்கு வருஷத்துல 3-4 தடவை போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே கடனாக தான் இருக்கு. ஒன்று பில் கட்டாக இருக்கும், வெத்திரிமாக இருக்கும். என்றால் ஒரு இடத்துக்கு போனால் இவ்வளோ சிலருக்கு பணம் தேவை, உழைக்கிறதால செய்ய முடியாது. அப்போ அப்படியே நாட்கள் அப்படி நீங்கள் போய் படம் காட்டினாலும் இந்த விடயத்தை சொல்லுங்க. இது வந்து பல பேர் நாங்களுக்கு கஷ்டம், எங்களால் உதவி செய்ய முடியாதுன்றது பல நாடுகள் இருக்குது. பிரான்ஸ், ஜெர்மன் அப்படியே நாடுகள்லாம் பல சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் இந்த பந்தா காட்டி பிரச்சனை வளர்க்குறீங்க. உண்மையாக கஷ்டப்படுற ஆக்கள் 90% மேற்பட்ட நிஜமாகவே கஷ்டத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து வாய்விட்டு உதவி கேட்க மாட்டார்கள். என்னென்று சொன்னால் என்ன கஷ்டமா இருந்தாலும் தங்களோட முயற்சியில என்ன மேக்சிமம் செய்ய முடியும் என்று சொல்லித்தான் அவங்க வாழ்க்கையை வந்து கொண்டு போவார்கள். அது வெளிநாட்டுக்காரருக்கு கூடுதலாக பொருந்தும். அங்கே ஊரில் இருக்கிறதும் அப்படி இருக்கிறார்கள். அதுவும் அந்த குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகளுக்கு வெளிநாட்டு உதவியில் இல்லாத குடும்பங்கள்லாம் அந்த குடும்பங்களாகவும் இருக்கும். கூடுதலான வெளிநாட்டு உதவி இல்லாத குடும்பங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகளுக்கு வந்து வெளிநாட்டு காசு வந்த பழக்கம் இல்லை. அவை தங்களோட வாழ்க்கை முறையை தாங்களாவே கொண்டு நுழைஞ்சு பழகி போயிட்டினும். அவை வந்து தங்களோட கஷ்டங்களை வெளியால சொல்லாமே பழகி போயிட்டினும். அப்படி ஒரு நபரை நீங்க ஊருக்கு போய்க்க சந்திக்க உங்களோட கண்ணால நீங்க பார்த்து ஒரு ஆள்படம் கஷ்டத்துக்கு நீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நீங்க வந்து காசு பணமா கொடுக்க வேண்டிய, நீங்க ஒரு சின்ன கோழி பண்ணையோ இல்லாட்டிக்கு வேற ஏதாவது ஒரு பண்ணை வச்சு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு தொழில் உருவாகி அந்த தொழில தொடர்ந்து நீங்க ஒருக்கா காசு அனுப்புனீங்கன்னு சொன்னா அந்த ஒருக்கா அனுப்புற காசு ஒரு நேரத்தோட முடிஞ்சு போயிடும். அதே நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா அதுல அவை தொடர்ந்து வேலை பார்த்து அவையில் அதில் முன்னேற முடியுமென்றக்க அவைகளுக்கும் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து காசு கேட்கிறவங்க எல்லாரும் தப்பு சொல்லலாது. நம்ம சொன்ன போல சில ஆத்திர அவசரங்கள் இருக்கிற நேரத்துல கொடுக்கிற உங்களால் முடிஞ்சா அந்த நேரத்துல உதவி பண்ணுங்க. ஆனா மற்ற நேரங்கள்ல அண்ணா சொன்ன மாதிரி இப்படி சில பேர் அங்கேயும் இங்கேயும் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து காசு பணம் இல்லாட்டிக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருந்த உடனே அதை மிஸ்யூஸ் பண்ணி 4 இடத்துல காசு வாங்குறது, பிள்ளைகள படிப்புகள் வேறு விடயங்களை சொல்லி கஷ்டங்களை சொல்லி காசுல வாங்கி போட்டு ஆனா அதுக்குரிய பலனை பாவிக்காம வேற விடயங்களுக்கு அந்த காசுல செலவழிச்சு இந்த போத கலாச்சாரம் இதால வந்து இந்த இலங்கையிலும் சரி வெளிநாட்டிலையும் சரி வந்து கூடிக்கொண்டு போற காரணம். இன்றைக்கு அது ஒரு விதத்துல
அந்த கலாச்சாரம் வருதுன்றைக்கு ஆனால் அதுக்கும் பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை அங்கே அனுப்பும் பணமோ சரி, அங்கே இருக்கும் பணமோ சரி, இப்படியான விடயங்களுக்கு தேவையில்லா விடயங்களுக்கு போகிறதால இன்னொரு பக்கத்தில் நாங்கள் வந்து ஒரு ஆட்கள் பிள்ளையான வழிக்கு போகிறதுக்கு இன்டெரக்டாக வந்து நாங்கள் ஆதரிக்கிற மாதிரியும் போகுது. அதால் வந்து நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு விடயம் இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட ஊரில் நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து உதவியை செய்யலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் தனிநபராக நீங்கள் போகிற நேரங்கள் நீங்கள் கண்ணால் காண்டு ஒரு விஷயத்தை செய்ய அதில் கிடைக்கும் மன திருப்தி வந்து உங்களுக்கு மேலதிகமாக இருக்கும். யார்கிட்டையும் கொடுத்து போட்டு அது போயிட்டா இல்லையா, காசு சேர்ந்துட்டா அவங்க செஞ்சிட்டாங்களான்ற ஒரு அம்மிச்சத்தில் இருப்பதை விட நீங்கள் நேராக போய்க்க உங்கள் கண்ணில் காண்ற விடயங்களை கண்டு நீங்கள் நேரடியாக ஒரு சின்ன உதவியை செய்ய உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். மற்றது முக்கியமான விடயம், வெளிநாட்டில் இருக்கிற வேண்ட எல்லா சொந்தக்காரரும், ஊரில் இருக்கிற சொந்தக்காரர் 100% சொந்தக்காரர் எல்லாரும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார்கள். எல்லாம் இன்னும் காசு அனுப்பி கொண்டிருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. வீடு வாகனம் எல்லாம் சொல்லி வாங்கி நல்ல செட்டிலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பழக்க தோஷம், வெளிநாட்டு காசு வந்து பழக்க தோஷத்தில் வந்து அவைக்கு வேலைக்கு போற இது இல்லை. அங்க ஊர்ல கேட்டா கூட இங்க ஒரு நிமிடம் நாங்க வேலைக்கு பிந்தி போனா எங்களுக்கு பயம். இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயம் வந்து வேலைக்கு பயந்து தான் வேலை போயிடும். ஒருக்க நாங்கள் திருப்பி எதிர்த்து கதைக்கக்கூடாது, பிந்தி போகக்கூடாது என்று சொல்லி ஒரு பயத்தோடையே எங்களோட சமுதாயம் அந்த வேலைன்றது அவ்வளோ முக்கியம். என்னென்னு சொன்னால் மாதம் முடிஞ்சால் காசு தேவை, வேலை போனால் எங்கள்ட இருக்கிற பிரச்சனைகளை கவர் பண்ணலாம்னு சொல்லி வேலையில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவன் 2 நாள் வேலைக்கு போகிறது, 2 நாள் லீவ் அடிக்கிறது, வேலையை விட்டு தூக்கினாலும் பிரச்சனை இல்லை, அலட்சியம். என்னென்னு சொன்னால் யாரு இப்போ நீங்கள் கூடுதலான இடங்களில் போனீங்கன்னா கூடிய ஊரில் ஒரு கடைக்கு போனீங்கன்னா 10-15 பேர் நிற்பாங்க. கடையில் ஆக்கலே இல்லாத கடையில் கூட 10-15 பேர் நிற்பார்கள். யாரை பார்த்தாலும் ஃபோனும் கையுமா தான் நிற்கிறார்கள். காரணம் என்ன? எல்லாரும் ஒரு சம்பளம் ஆனால் வேலை செய்யறது. இப்படி இருந்தா அங்கே ஊரில் இருக்கிறவங்களும் சொல்ற ஒரு விஜயம் என்ன சொன்னா, வெளிநாட்டின் பொருளாதாரத்தை பாருங்க, எப்படி வெளிநாட்டில் எப்படி ஒரு கம்பெனி நடத்துறாங்க, அந்த சிஸ்டத்தை உள்நாட்டிலையும் கொண்டு வந்தா சில நேரத்தில் அதிலே வந்து ஒரு மாற்றம் அடைந்து அங்கே இருக்கிற இப்பத்திய இளைஞர்களுக்கு நல்ல பாதையில் போகக்கூடிய வழக்கத்தை கொடுத்தா கூட இனி வரும் சமுதாயம், அடுத்த ஜெனரேஷனும் அங்கே இருக்கிற ஜெனரேஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வெளிநாடு உள்ள வரையும் அங்கு உள்ள வரையிலையும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அந்த கருத்துக்கள் தான் இங்கே கொண்டு வந்துக்கிறோம். இதுக்கான இப்போ இந்த கருத்துக்களுக்கு வந்து நாங்கள் சொன்ன விடயங்களுக்கான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை என்னென்ன விடயங்கள் நல்லது கெட்டது, இப்படியா விடயங்கள், என்னென்ன விடயங்களை இன்னும் இருக்கின்றது, அப்படியே விடயங்களை கொண்டு வாங்க. தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்க. அதில் நல்ல கருத்துக்களாக இருந்தால் அதை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோக்களும் கொண்டு வந்து மக்களுடன் அந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்வோம். இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் சனத்துக்கு தேவையான விடயங்களை வந்து கொண்டு வர, இல்லாட்டிக்கு நடந்த விடயங்கள், பட்ட அனுபவங்களை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க.